ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் டிப்ஸ் சேனலோட கார்த்திக். பஜாஜால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை உங்களோட சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். என்னென்னா, பஜாஜ்னாவே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் பஜாஜில் ரொம்ப பிரச்சனைகள் இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, ஒரு இசிஎஸ்ஸை 15 மாதத்தில் 15 ரிட்டன் போடுறாங்க. ஸோ அது ரிட்டனுக்கு பேங்க்கில் ஒரு சைட் சார்ஜஸ், அட் சேம் டைம் அந்த பஜாஜ் சைடும் ஒரு சார்ஜஸ். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி டியூ டேட் அப்படின்னா, அந்த டியூ டேட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் கூட ஹோல்ட் பண்ணுறதில்ல. ஸோ டோட்டலாக அவுட் சோர்சிங்க்கு நம்மளோட கால்ஸ் டைவர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேருந்து டார்ச்சர்ஸ். நம்ம வேற ஒரு ஃபோன் கால், அதாவது பணம் கட்டுறதுக்காக மற்றவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப்பு கூட கேட்க விடாமல் நான் ஸ்டாப் கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது கடந்த ஒரு 2 வருஷமாகவே நம்ம நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துருந்தோம். யாருமே எதுவுமே நமக்கு சப்போர்ட்டும் பண்ணல, ஃபாலோஅப்பும் பண்ணல. ஸோ இப்போ இன்ஸ்டாவிலையும் வாட்ஸ்அப்லேயும் நிறையா கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை உங்ககிட்டவே ஒரு கருத்தாக கேட்குறேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. என்னென்னா, நாங்கள் இதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம், ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தையும் ஒரு குரூப்லாம் க்ரியேட் பண்ணோம். இதை யாருமே எதுவுமே பண்ணல. ஸோ நான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நிறையா சொன்னோம். அதாவது ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு. லோன் வாங்காத பர்சன் யாரும் இல்லை, கஷ்டம் இல்லாத பர்சனும் யாரும் இல்லை. ஸோ ஒரு 10 இஎம்ஐ 20 இஎம்ஐனா 19 இஎம்ஐ கரெக்டாக கட்டியிருப்பாங்க. அந்த கடைசி ஒரு இஎம்ஐ கட்டலை அப்படிங்கிறக்காக ரொம்பவே ஒரு ஹராஸ்மெண்ட்டு, பேட் வேர்ட்ஸு. ஸோ வீட்டில் லேடிஸ் இருக்கையில் பிரச்சனை பண்ணுறது, அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஆர்பிஐ ரூல்ஸ் கைட்லைன்ஸில் எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு அடாவடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தால் இதை கொஞ்சமாவது ரிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நீங்கள் கொடுங்க. கீழே குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்பு, பஜாஜுக்குன்னே ஒரு குரூப், நிறையா குரூப் இருந்தது. ஸோ எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு கடைசியாக ஒரு குரூப், ஒரு 125 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த குரூப்போட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் நிறைய ஆக்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட உங்களோட சந்தேகத்தையும் கேளுங்க. ஒரு வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன். எவ்வளோ ஒரு டார்ச்சர்ஸ், அதாவது அந்த லோன் வாங்கின பர்சனை பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு கூட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு தான் இந்த ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக போடுறேன். ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்தளவுக்கு நம்மகிட்ட எவிடன்சஸும் நிறையா இருக்குது. அந்தளவுக்கு ரெக்கார்ட்ஸ் நிறையா கேதர் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் எங்கே வேணாலும் சப்மிட் பண்ணவும் தயாராகவும் இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிரச்சனை உள்ளவங்களும் வாங்க. சுற்றி யாருக்காவது உங்களை சுற்றி பிரச்சனை இருந்தால் அவங்ககிட்டையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவையும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு முடிவு கூடிய சீக்கிரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நன்றி.